இந்தியாவில் சில பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளிலிருந்து வரும் சில சிறந்த விடாமுயற்சியுள்ள இளைஞர்களுக்கு ஜாதி அமைப்புகள் ஒரு தடையை ஏற்படுத்துவதை நாம் காணலாம். அவர்களும் அவர்களின் சிறந்த யோசனைகளும் ஒடுக்கப்படுகின்றன. இதன் விளைவாக சில உயர்தர தேசிய கல்வி நிறுவனங்கள் பிரத்யேகமாக உயர் சாதி ஊழியர்களை கொண்டிருக்கின்றன. மேலும் பல ஆண்டுகள் மற்றும் நூற்றாண்டுகளாக அவர்கள் தங்கள் பரம்பரையை பேணி வருவது இந்த உயர் சாதி கல்வியாளர்கள் உண்மையிலேயே சிறந்த கல்வியாளர்கள் என்ற நிலைக்கு வழிவகுத்துள்ளது. இது உயர்தர, அதாவது பெடிகிரி, விலங்கு மற்றும் பயிர்கள் பரம்பரைகளாக பராமரிக்கப்படும் ஒரு இனப்பெருக்க திட்டத்தை போன்றது, ஒரு பிரீடிங் ப்ரோக்ராம். வருந்தத்தக்க வகையில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சாதி அமைப்பு இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இயேசுவின் காலத்தில் உயர் பதவியில் இருந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் எவ்வளவு அதிகாரத்துடன் ஒரு ஜாதியை போன்று பிடிவாதமாக இருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மனித பாகுபாட்டின் சங்கிலிகளை உடைப்பதற்காக ஏழைகள், எளிமையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் இயேசுவாக தெய்வீகம் தோன்றியது. இயேசுவை பிடிக்க அனுப்பப்பட்ட காவலர்கள் தலைமை குருக்களிடமும் உயர் பதவியில் இருந்த பரிசேயர்களிடமும் அவரை போல் யாரும் பேசியதில்லை என்பதால் தாங்கள் இயேசுவை கைது செய்யவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் ஞானத்தாலும் அதிகாரப்பூர்வமான போதனையாலும் ஈர்க்கப்பட்டார்கள். யூதர்களின் உச்சமன்றத்தின் முக்கிய உறுப்பினரான நிக்கோதேமு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் தெய்வ நிந்தனைக்காக இயேசுவை தண்டிப்பதற்கு முன்பு அவருக்கு ஒரு நியாயமான விசாரணையை தலைமை சங்கம் வழங்க வேண்டும் என்று கோரி இயேசுவை பாதுகாக்கிறார். வெளிப்படையாக மக்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தார்கள். ஒன்று இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றிய மக்கள், இரண்டாவதாக சட்ட அறிஞர்கள், இஸ்ரேலின் தலைவர்கள், மக்களின் தலைவர்கள் அடங்கிய குழு. இவர்கள் இயேசுவை இகழ்ந்தார்கள். மேலும் அவர்கள் அறியாமையில் உழன்ற சாதாரண மக்களை இகழ்ந்து அலைக்கழித்தார்கள். இன்றைய நற்செய்தி இந்த குழப்பங்களையும் உறுதியான நம்பிக்கைகளையும் வேறுபடுத்தி காட்டி இறுதியாக பின்பு ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள் என்று நமக்கு சொல்கிறது. எனவே இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நாம் எதை, யாரை நம்புவது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உயர்மட்ட கல்வி, மத, குடும்ப, சமூக மற்றும் அரசியல் தலைவர்களின் ஞானத்தையா அல்லது கடவுளால் அருளப்பட்ட தூய ஆவியின் ஞானத்தையா? ஆவிக்குரிய ஞானம் மட்டும்தான் மீட்பை நோக்கிய ஒரே வழி. ஏனெனில் நம்மை வழிநடத்துபவர்களின் கனிகளை இனம் கண்டறிய இந்த தெய்வீக ஞானம் நமக்கு உதவும். இயேசு நமக்கு கற்பித்ததை இன்று மீண்டும் ஒருமுறை ஜெபிப்போம். எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். இவ்வாறு செய்தால் இச்சங்கிலிகள் அனைத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம். ஆமேன்.